ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அன்பார்ந்த முதல் நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறாங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. அதாவது இந்த யூனிவர்சிட்டி பத்தி எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த விடல ஷார்ட் அண்ட் பிரீஃபா பார்க்க போறோம். அதாவது இந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்கு, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, இதுக்கான பிரான்ச்சஸ் வேற எங்கெல்லாம் இருக்கு, அண்ட் இது அப்ரூவலா கொடுத்துருக்காங்களா, அப்படி அப்ரூவ் கொடுத்துருந்தா என்ன மாதிரி அப்ரூவலாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அண்ட் காலேஜ்ல அதாவது இங்க பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்த மாதிரி பேக்கேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஸ்டார்டிங் பேக்கேஜ் என்ன, மிட் லெவல் பேக்கேஜ் என்ன, ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன, அண்ட் இந்த காலேஜ்ல ஃபீஸ் எந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க, அண்ட் இங்க டீச் பண்ற ஃபேக்கல்ட்டி எந்த குவாலிஃபிகேஷன்ல நமக்கு இருக்காங்க, அண்ட் இங்க ட்ரெஸ் கோடிங் எப்படி பண்றாங்க, அண்ட் இங்க எந்தெந்த ஸ்டேட்ல படிச்சுட்டு இருக்காங்க, அண்ட் ட்ரெஸ் கோடிங் என்ன, மொபைல் யூஸ் பண்ணலாமா கூடாதா, இங்கே படித்தா அப்படின்னா நமக்கு அரியர்ஸ் வருமா வராதா, கல்ச்சுரல் ஈவெண்ட் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கம்பெனிஸ் வராங்க, ரேகிங்லாம் இருக்குமா, இப்படி எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த காலேஜை படிச்சுட்டு இருக்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அண்டு அங்கே போய் ரிவ்யூ எடுத்ததில் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்படி எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு இந்த தெளிவாக பிரீஃபாக ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவா துல்லியமா வேணும்னு நினைச்சா என்ன பண்ணணும், பக்கத்துல பெல் ஆல் நடிச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோல நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா. இந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் போடணும், அப்ளிகேஷன் போடணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, நேர்ல வந்தா எப்படி போடணும், இல்ல ஆன்லைன்ல பண்றோம்னா என்ன ப்ரொசீஜர், எத்தனை சீட்ஸ் வேக்கன்ட் இருக்கு, டொனேஷன் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்ஸ் நீங்க தெரியும் நினைச்சாலும் நீங்க ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம காலேஜை பத்தி தெளிவா சந்தோஷமா பார்க்கலாம் வாங்க. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, வந்துட்டேன்டா இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த காலேஜ்னு சொல்லவே கூடாது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஏன் கேட்டீங்கன்னா தட் இஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு பல்கலைக்கழகம், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி. ஓகே, இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நேஷனல் ஹைவே 45 திருச்சி ட்ரங்க் ரோடு, சமயபுரம், நியர் சமயபுரம் டோல் பிளேஸா. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நியர் சமயபுரம் டோல் பிளேஸ் பாரு. ஸோ இங்கே தான் இந்த யூனிவர்சிட்டி இங்கே இருக்கு. ஓகே, இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்க்கும்போது 2019. ஓகேவா. ஓகே, இந்த யூனிவர்சிட்டிக்கான பிரான்ச்சஸ் இது மட்டும் தான் இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது சமயபுரம் கேம்பஸ், அண்ட் இதே கேம்பஸ் இதே மாதிரி டிக்டோவாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லையுமே வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள அப்ரூவலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. இங்கே வச்சிருக்க எல்லா கோர்சஸுமே அப்ரூவ் வச்சிருக்காங்க. அந்த அப்ரூவ்க்கான நேம் எல்லாமே நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு பை AICTE அண்ட் நியூ டெல்லி. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு பை INC நியூ டெல்லி, அண்ட் ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் பிசியோதெரபி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு பை INC நியூ டெல்லி, அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி பாத்தீங்கன்னா அப்ரூவ்டு பை PCI நியூ டெல்லி, அண்ட் ஸ்கூல் ஆஃப் லா பாத்தீங்கன்னா PCI நியூ டெல்லி. ஓகேவா. ஸோ எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அப்ரூவ் வச்சிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஓகே, இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் இப்ப நீங்களும் சேர முடியும், உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர முடியும். கரெக்ட்டுங்களா. ஏன்னா இன்ஜினியரிங் மட்டும் இருந்தா ஒருத்தன் இன்ஜினியரிங் படிப்பான், ஒருத்தன் என்ன கேட்பான், மச்சான் எனக்கு ஆர்ட்ஸ் தாண்டா வேணும்னுவான், இன்னொருத்தவன் மச்சான் நான் மெடிக்கல் தாண்டா போவேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. இதுவே நீங்க ஒரு காலேஜ் போனீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கப்படுவீர்கள். ஆனா இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கண்டிப்பா பிரியாதுன்றதை நம்ம இந்த இடத்துல அடிச்சு தெளிவா சொல்லலாம். ஓகேவா. அப்ப என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாத்துருவோமா. நீங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குங்க. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஆரம்பிச்சு MBBS வரைக்கும் வச்சிருக்காங்க அந்த திருச்சி யூனிவர்சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா. ஓகேவா. என்னடி சொல்ற? என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்ற உங்களுக்கு நான் மேலோட்டமா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் பிசியோதெரபி, ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் லா, ஸ்கூல் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி,
ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி, ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். என்னப்பா ஸ்கூல் 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 சொல்றீங்களே, இது என்ன ஸ்கூலா இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்ல, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில, டாப் குளோபல் யூனிவர்சிட்டிஸ்ல இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்ற விட மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால மட்டுமே ஸ்கூல் என சொல்லப்படுகிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா கோர்சஸ்மே பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும், இவங்க என்ன இன்ஜினியரிங்னாங்க, அலைடுனாங்க, ஃபார்மசின்னாங்க, அக்ரிகல்ச்சர் சொன்னாங்க, ஆர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் இதுக்குள்ள என்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா இன்ஜினியரிங்ல பார்த்து நிறைய கோர்ஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் நிறைய கோர்ஸ் இருக்கு, இவங்க ஏன் சொல்லவே இல்லைன்னு கேட்கலாம். கண்டிப்பா எங்க மைனஸ் கேக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்குள்ள எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா லிஸ்ட் பெருசா போகும், வீடியோ பெருசா போகும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஃபீஸ்லாம் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்க, அவங்க சொல்லிடுவாங்க எல்லாமே. ஓகேவா? அதனால நான் வீடியோவை மற்ற விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, இந்த யூனிவர்சிட்டியில பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கா? அப்படி பிளேஸ்மெண்ட் இருந்தா எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி கேட்டீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் பிளேஸ்மெண்ட்ன்றது கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போ கேட்கலாம், எஸ்ஆர்எம், சத்யபாமா, சவிதா, விஐடி, அமிர்தா இவங்க யாருன்னு கேட்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்களா டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டின்றது நமக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? The future belongs to who rings the success. In your journey towards success, the university plays a major role with top-class research, infrastructure, quality faculty. Welcome to a world of Dhanalakshmi Srinivasan University. Welcome to a world of opportunities. We innovate, we inspire, we lead. Come shape your future towards success. Future starts with Dhanalakshmi Srinivasan University, Trichy. ஓகே, இங்க பிளேஸ்மெண்ட்ல அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தமான எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஓகேவா, சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, சிஎஸ்சி வித் ஐஓடி, இந்த மாதிரி எந்த ஒரு கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணாலும் உங்களுக்கான பேக்கேஜ்ன்றது என்னவென்றால் ஸ்டார்டிங் 6 LPA கொடுத்து அண்ட் மிட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 LPA ஆரம்பிச்சு ஹையஸ்ட் பேக்கேஜா பார்த்தீங்கன்னா 35 LPA அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே மெடிக்கல் கோர்சஸ் எது எடுத்தாலும் ஓகே, உங்களுக்கு நர்சிங், அலைட் சயின்ஸ், ஃபார்மசி அண்ட் இந்த மாதிரி எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, காலேஜ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால பிளேஸ்மெண்ட்ஸும் நிறைய வச்சிருக்காங்க, டைஅப் நிறைய வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலேஜை தாண்டி இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைஅப் வந்து வெளில வந்து வச்சிருக்காங்க. அதனால பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்காங்க. Laws are very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும், அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. உங்களுக்கு எவ்ரி மந்த்லி பார்த்தீங்கன்னா வெளில வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போறது அண்டு உண்மையான ஜட்ஜஸ், உண்மையான லாயர்ஸ் எல்லாமே நேரில் வர வச்சு ஒரு கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி விசாரணைக்கணும் அப்படின்றத பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சராக பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லேண்ட்லாம் நிறைய வச்சு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது, ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாங்க, கண்டிப்பாக ஒர்த்து தான். ஓகேங்களா? ஓகே, இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டி எந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறவங்க PhD முடித்தவங்க தான். ஓகேவா? ஓகே, இங்கே படிக்கிறவங்களுக்கு அதாவது இன்ஜினியரிங்க்கு சிலபஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜில் போய் படிச்சிங்கன்னா அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி சிலபஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு MNC கம்பெனியே வந்து சிலபஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதாவது கொலாபரேஷன் வந்து வச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கு கோர்சஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்ல எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு கொலாபரேஷன் வித் IBM அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒரு கம்பெனியை நமக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்றப்ப அங்கே பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக பாருங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கம்பெனிஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்டெல், மைக்ரோசாஃப்ட், NEC, ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறதுனால ஸோ இந்த வருஷம் சிலபஸ் வந்து இன்னுமே சூப்பராக இருக்குன்றத கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஓகே, இங்கே டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, லிபரலாக இருப்பாங்க கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷம் கஷ்டப்படு, அடுத்த 4 வருஷம் காலேஜில் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்களே. அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டாங்கப்பா. ஏன் முடி கலந்துருக்கேன் லிபரலா இருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஸோ எதுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அண்ட் எதுக்கு லிபரலா இருப்பாங்க அப்படின்றத நம்ம சப்ஸ்கிரைபர் அங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ட்ரெஸ் கோடிங்லாம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, ட்ரெஸ் கோடிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கேஷுவல் அண்ட் ஃபார்மல் பசங்களா இருந்தா அண்ட் பொண்ணுங்களா இருந்தா சுடிதார் பிளஸ் ஆல்,
அண்ட் மொபைலாக யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், பட் கிளாஸ் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த அடுத்த மற்ற விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, இங்கே படிச்சோம் நம்ம அரியர்ஸ்லாம் வருமா கேட்டால் கண்டிப்பாக வந்து வராது. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்து யூனிவர்சிட்டி போட்டிருந்தாலும் காலேஜுக்குள்ளே, அதாவது அட்டானமஸ் காலேஜில் போயிட்டு அங்கே வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு யார் டீச் பண்ணுறாங்களோ அதே ஃபேக்கல்ட்டி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. உங்கள் பேப்பர் இவங்க திருத்த போகிறாங்க. ஓகேவா? அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அரியர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு கூறுகள் இல்லை என்றதை நம்ம இந்த இடத்துல தெளிவாக சொல்லலாம். ஓகேங்க, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே எம்என்சி கம்பெனி தான் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நானும் வீடியோ ஷார்ட்டாக முடிக்கலான்னு பார்க்க ஷார்ட்டாக முடிக்கவே முடியல. ஓகேவா? ஓகே, இங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் கல்ச்சுரல் ஈவெண்ட்லாம் எப்படி இருக்கும் அண்ட் 2025 இப்போ கல்ச்சுரல் யாரெல்லாம் வராங்க அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறத விட காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மாபெரும் நட்சத்திர திருவிழா. தனலட்சுமி சீனிவாசன் பத்தி நான் நிறைய பாசிட்டிவா கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வித்தியாசமா இருக்கும், வேற மாதிரி இருக்கும்னு. உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் அனைவரும் ஒரே மேடையில் இணைந்து கலக்க போகும் அதிரடியான ஆட்டம், பாட்டம் மற்றும் காமெடி கலந்த நட்சத்திர கொண்டாட்டத்தை நேரில் ஆரம்பிக்கலாமா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இவ்ளோ கிரௌடா, இவ்ளோ எனர்ஜெட்டிக்கா நீங்க எல்லாரும் இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்ட, அதிர வைக்கும் நட்சத்திர திருவிழா. ஆடல், பாடல், அமர்க்களப்படுத்தும் ஆரவாரம், அதி பிரம்மாண்ட நட்சத்திர திருவிழா. நட்சத்திரங்களின் மெகா கொண்டாட்டத்தை ஒரே மேடையில் கண்டு ரசிக்க தயாராகுங்கள். இதுவரையிலும் திருச்சி கண்டிராத மாபெரும் கலை நிகழ்ச்சி திருச்சி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி வழங்கும் அனந்தரா 2025. மே 8ஆம் தேதி பால் டப்பா. மே 9ஆம் தேதி யுவன் சங்கர் ராஜா, ஆண்ட்ரியா, ஹரிச்சரன், பிரேம்ஜி, ஸ்ரீனிஷா. மே 10ஆம் தேதி உங்கள் STR, மீனாட்சி சௌத்ரி போன்ற உங்கள் விருப்பமான பிரபலங்கள் வருகை தருகின்றனர். அனந்தரா 2025 மாணவர்களுக்கான பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி விழா. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. ஓகே, கல்ச்சரல் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த அடுத்த முக்கியமான விஷயம் ஃபைனல் விஷயத்துக்கு வந்தாச்சு, எதிர்பார்த்த விஷயம் வந்தாச்சு. என்னன்னா, ஸோ இங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் சொல்றேன். அதை சொல்றதை தாண்டி நான் உங்களுக்கு வீடியோவை ஷோ பண்றேன் பாருங்க. ஓ, நீ அப்படி வரியா? இருக்கா? நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு ஜாயினிங்கா. ஓகே, காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியாக போதாலும் எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கா? ஜாலியாக தான் போகுது. கோச்சிங்லாம் ஃபேக்கல்டிஸ் இந்த மாதிரி கோச்சிங்ஸ் இருக்காங்க, எல்லாமே ப்ரொஃபஷனல். ஓகே, அக்ரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமா? அந்த மாதிரி மேலே வேற ஏதாவது பண்ணலாமா? பண்ணலாம். கோட்ரா சிஸ்டர் எந்த இயர் ப்ரோ? செகண்ட் இயர். காலேஜ் இப்போ ஒர்த்தா இருக்கா? ஓகேவா? பிளேஸ்மெண்ட்ல எப்படி பண்றாங்க? பிளேஸ்மெண்ட்ல போய் போதி கோச்சிங் தான் கூட. ஓகே, கோச்சிங்லாம் எப்படி இருக்கு? கோச்சிங்லாம் பரவாயில்ல. அதான் ரெக்கமெண்ட் பண்ணலாமா காலேஜ்? பண்ணலாம். இப்போ இந்த காலேஜுக்கு டீச்சிங், ஃபேக்கல்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்ச்சுரல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது 5 ஸ்டார் எவ்வளோ ரேட்டிங் தரலாம்? நான் கண்டிப்பா நான் 4.5 கண்டிப்பா தருவேன். ஜூனியர் ரெக்கமெண்ட் பண்ணலாமா ப்ரோ? பண்ணலாம். ஓகே, திருச்சியில டாப் காலேஜ் நம்ம சொல்லலாமா? தனலட்சுமி கண்டிப்பா சொல்லலாம், வாய்ப்பு கண்டிப்பா சொல்லலாம். 10 out of 10. 10 ஆஃப் 10 தரலாம். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? Physician assistant. சார் எவ்வளோ தரலாம் ரேட்டிங்? 5 ஸ்டார் எவ்வளோ கொடுக்கலாம்? காலேஜுக்கு டீச்சிங், பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது 5 ஸ்டாருக்கு நம்ம ரேட்டிங் தர மாதிரி எவ்வளோ தரலாம்? 5க்கு 5 கொடுக்கலாம். ஏன்னா வந்து வெளியெல்லாம் கொண்டு போறாங்க, மாசம் வெளியே இன்டர்வியூலாம் கொண்டு போறாங்க. ஓகே, அப்புறம் நமக்கு தேவையானது நமக்கு என்னென்னலாம் வேணும் மீட்டிங்லாம் வைக்கிறாங்க, மந்த்லி வைக்கிறாங்க. அப்புறம் வெளியே இப்போ வந்து ஏஹெச்எஸ்லாம் 3rd இயர் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அவங்கலாம் கேட்டாங்களா உங்களுக்கு எங்கெல்லாம் வெளியே போய் நீங்கள் படிக்கணும், அவங்களோட கேட்டு உனக்கு எந்த ஹாஸ்பிட்டல் பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை அவங்களா கூட போகிறாங்க. எவ்வளோ தரலாம் 5 ஸ்டாருக்கு? 5க்கு எவ்வளோ தரலாம் ரேட்டிங்? எவ்வளோ தரலாம்? 4 கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்கும் உங்களுக்காகவே நம்ம ஷோ பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு காலேஜாக போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ ஓகே, எல்லாத்தையும் நம்ம எல்லா விஷயமும் பார்த்தாச்சு. நல்லா மிஸ் பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த காலேஜில் எல்லா விஷயங்களும் இப்போ நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலான விஷயத்துக்கு வந்திருக்கோம். முக்கியமான விஷயமே இதுதான். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜுக்கு ரேட்டிங் தர மாதிரி எவ்வளோ தரலாம்? அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரைனிங்கு, பிளேஸ்மெண்ட்டு, காலேஜோட பிளேஸ்மெண்ட்டு, என்ன லேப் வச்சுருக்காங்க, சிலபஸ்ஸு, பேப்பர் கரெக்ஷனு, அண்ட் இங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஆராய்ச்சி பண்ணி அலசி கண்டுபிடிச்சதில் இந்த யூனிவர்சிட்டிக்கு ரேட்டிங் தர மாதிரி இருந்தால் 10 ஸ்டாருக்கு எவ்வளோ தரலாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து எவ்வளோ தரலாம். இது வந்து நம்ம வந்து சும்மா சொல்கிறது கிடையாது, இது வந்து ஓப்பனாக சொல்கிறது. எல்லா விஷயமும் நம்ம செக் பண்ணி ஃபைனலாக நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன்.
ஸோ மற்றவங்கள மாதிரி வாய்க்கு வந்தபடி நம்ம வந்து சொல்கிறது கிடையாது. எல்லா விஷயமும் செக் பண்ண பிறகு ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வந்து கொடுக்கப்பட்டேன். ஸோ என்ன ரேட்டிங் அப்படின்னா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ஃபைனல் ரேட்டிங் சொல்கிறேன். ரேட்டிங் வந்து எவ்வளோ தரலாம் அப்படின்னா, கண்டிப்பாக 10 ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 8.8 வரைக்கும் தரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஃபைனல் ரேட்டிங். கண்டிப்பாக இது வந்து ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். அது வந்து காலேஜ் ரன் பண்ணுறதை பொறுத்து. ஓகேவா? ஸோ அடுத்த வருஷங்கள் நான் உங்களுக்கு டெய்லிக்குமே ஒவ்வொரு வருஷம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடுத்து இதே மாதிரி எந்த காலேஜுக்குள்ள வீடியோஸ் வேணுன்ற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. When it comes to education, never take a chance. Reasons to choose Dhanalakshmi Srinivasan University. Here, while applying itself, you can choose which company to intern with and get placed after course completion. Dhanalakshmi Srinivasan University. Reasons to choose Dhanalakshmi Srinivasan University. All departments give more hands-on knowledge than just bookish education. It has a healthy and clean environment with one of the largest campuses in the whole country. Dhanalakshmi Srinivasan University. Regular personalized coaching amid academic discussion through a renowned tutorial system. Apart from education, you will get trained in various activities. So when you come out of the university, you will be multi-talented. Dhanalakshmi Srinivasan University.